முன்னாள் முதல்வர் ஜெயலலிதா அவர்களோட மரணத்துல சந்தேகம் இருக்கு. கண்டிப்பா நீதி விசாரணை அமைத்து நிறைய விஷயங்கள் வெளில கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லி ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் மார்ச் 8ஆம் தேதி சேப்பாக்கத்துல உண்ணாவிரதம் இருக்க போறேன்னு சொல்லி அறிவிச்சிருக்காரு. அது ஒரு பக்கம் இருக்க, இன்னொரு பக்கம் சஸ்பெண்ட் பண்ணப்பட்ட ஒரு காவலர் எனக்கு ஜெயலலிதாவோட மரணத்துக்கு நீதி விசாரணை நடத்தணும்னு ஓபிஎஸ்க்கு முன்னாடியே உண்ணாவிரதத்தை துவக்கி இருக்காருன்னு சொல்லுங்க. தேனி மாவட்டம் குச்சனூர் இந்த ஊர்ல வேல்முருகன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கான்ஸ்டபிள் இருக்காரு. ஓடப்பட்டி காவல் நிலையத்துல காவலரா அவர் வேலை செஞ்சுட்டு வராங்க. இவருக்கு முன்னாள் முதல்வர் ஜெயலலிதா மேல அளவு கடந்த ஒரு அன்பு, அளவு கடந்த ஒரு பாசம். சொத்து குவிப்பு வழக்குல அவங்க கைதானப்போ அவங்க சீக்கிரமா விடுதலை பெறணும்னு சொல்லி யூனிஃபார்மோட போய் மொட்டை அடிச்சுட்டு தேனியிலேயே பயங்கரமான ஒரு பரபரப்பை ஏற்படுத்தினாரு. போன டிசம்பர் மாசம் அவங்க இறந்து போனப்போ எனக்கு இந்த வேலையில இருக்க விருப்பம் இல்லைன்னு சொல்லி ராஜினாமா செய்ய போறேன் அப்படின்னு சொல்லியும் அறிவிச்சிருந்தாரு. போன 14ஆம் தேதி சொத்து குவிப்பு வழக்குல உச்ச நீதிமன்றம் ஜெயலலிதா, சசிகலா இவங்கெல்லாம் குற்றவாளிகள் அப்படின்னு சொல்லி தீர்ப்பு சொன்னப்போ இவர் பத்திரிகையாளர்களுக்கு பேட்டி கொடுத்திருந்தார். அந்த ஒரு பேட்டியில சசிகலா தரப்பினர் ஆட்சி அமைக்க கூடாது, அப்படி செஞ்சா ஜெயலலிதா சமாதியில சாகர வரைக்கும் உண்ணாவிரதம் இருப்பேன் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. இதுக்கடுத்து அவர் மேல துறை ரீதியான நடவடிக்கை, அதாவது அவரை சஸ்பெண்ட் பண்றேன் அப்படின்னு சொல்லி தேனி காவல்துறை கண்காணிப்பாளர் பாஸ்கரன் உத்தரவு போட்டிருந்தாங்க. இதுக்கப்புறமா தேனி மாவட்டம் லோயர் கேம்ப்ல இருக்கிற முல்லை பெரியார் அணைக்கட்டுல கர்னல் ஜான் பென்னிக்காக கட்டி இருக்கிற மணி மண்டபத்துல ஜெயலலிதா மரணத்துக்கு நீதி விசாரணை வேணும் அப்படின்னு சொல்லி உண்ணாவிரதத்தை காவலர் வேல்முருகன் துவக்கி இருக்காருங்க. சஸ்பெண்ட் பண்ணப்பட்ட ஒரு போலீஸ்காரரு, அதுவும் யூனிஃபார்மோட டூரிஸ்டுகள்லாம் வர்ற ஒரு இடத்துல இந்த மாதிரி உண்ணாவிரதம் இருக்கார் அப்படின்னா அந்த ஒரு ஏரியால எந்த விதமான பரபரப்பு ஏற்பட்டிருக்கும்னு சொல்லி நீங்களே யோசிச்சு பாருங்க. அதுக்கப்புறமா இந்த ஒரு விஷயம் கேள்விப்பட்டு மத்த போலீஸ் அங்க இவர் விசாரணைக்காக கைது பண்ணி கூட்டிட்டு போயிருக்காங்க. இந்த ஒரு விஷயத்தை பத்தி காவலர்கிட்ட கேட்கும்போது அவர் சொன்ன விஷயம் என்ன அப்படின்னா, ஜெயலலிதா அவர்களோட மரணம் ரொம்ப பெரிய ஒரு சந்தேகத்தை உருவாக்கி இருக்கு. அவங்க ஜாதி, மதம், இனம் எல்லாத்தையுமே கடந்து பொதுமக்களுக்காகவே தன்னோட வாழ்க்கையை அர்ப்பணிச்சு வாழ்ந்தவங்கன்னு சொல்லணும். அது மட்டும் இல்லாம சென்னை ஆர்கே நகர் தொகுதியில சசிகலா அணி சார்பா யாரு வேட்பாளரா போட்டியிட்டாலும் அவங்களை எதிர்த்து நான் ஆர்கே நகர் தொகுதியில போட்டியிடுவேன். என் மேல துறை ரீதியா நடவடிக்கை எடுக்கிறாங்க அப்படின்னா அதை நான் நீதிமன்றம் மூலமா சந்திச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லி வேல்முருகன் சொல்லியிருக்காரு. இப்போ பென்னிக்குக்கையாவுடைய நினைவு இல்லத்துல இருந்து நான் சில உண்மைகளையும் சில விஷயங்களையும் நான் மக்களுக்கு தெரியப்படுத்திக்கிறேன். ஜாதி, இனம், மொழி, மதம் எதுவுமே பார்க்காம தமிழ்நாட்டு மக்கள் நல்லா இருக்கணும்னு சொல்லி எங்கேயோ பிறந்து எங்கேயோ வளர்ந்து இங்கே ஒரு டேமை கட்டி தென் தமிழ்நாட்டில் இருக்க அத்தனை மக்களும் நல்லா இருக்கணும்னு நினச்ச புனிதமான ஐயா அவருக்கு நினைவு இல்லத்துல இருந்து நான் சொல்கிறேன். அவர் வழியில் எங்கள் அம்மா புரட்சித் தலைவி, மாண்புமிகு புரட்சித் தலைவி அம்மா ஜாதி, இனம், மதம், மொழி எதுவுமே பார்க்காம தமிழ்நாட்டு மக்கள் நல்லா இருக்கணும்னு நினச்சி ஒவ்வொரு நாளும் மக்களுக்காகவே நான் வாழ்ந்த எங்கள் அம்மாவுடைய சாவுக்கு ஒரு நீதி வேணும். நான் இது வரைக்கும் அரசியலே பேசலை, ஆனால் அரசியல் பேசுறதுக்கு என்னை தூண்டிட்டாங்க. வர ஆர்கே நகர் சட்டமன்ற தொகுதியில் நான் எங்கள் அம்மா புரட்சித் தலைவி அம்மாவுடைய ஆசீர்வாதத்தோடு நான் எலெக்ஷனில் நிற்கிறேன். இப்போ இந்தியா கிளிட்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா ஹெட்லைன் நீங்கள் கரெக்டாக போட்டிருந்தீங்க, ஆனால் அதை கிளிக் பண்ணி உள்ளே போய் பார்க்காமலே நிறைய பேர் அவரை திட்டிகிட்டு இருக்காங்க. ஸோ இது ஒரே விஷயம் தான், நிதானம் இல்லாமல் செய்யக்கூடிய ஒரு விஷயம். கவனக்குறைவுன்னு இல்லை, அதை கூட போய் பார்க்க முடியாது. யார் என்ன சொன்னான்றதே நம்மளால் பொறுமையாக கவனிக்க முடியலண்ணா.